வணக்கம். குரு பார்த்தால் கோடி நன்மையா? உண்மைதான். குருவே குருவாழ்க, குருவே துணை. எல்லா குருமார்களுக்கும் இப்பதிவு சமர்ப்பணம். ஆம், குரு பார்த்தால் கோடி நன்மை. ஆனால் அவரே நல்ல ஸ்தானங்களிலிருந்து, நல்ல நிலையிலிருந்து பார்த்தால் நன்மை தரும், உயர்ந்த அமைப்பை தரும், உயர்வான வாழ்வை உண்டாக்கும். அவர் நல்ல நிலையிலிருந்து அவருடைய தசா நடக்கும் பொழுது, அவர் லக்கணத்திற்கு அவர் நல்லவராக இருக்கும் பொழுது, யோகராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நற்பலனை தருவார். இது என்ன ஒரு வேடிக்கை என்றால், ஒருவேளை தீய இடத்தில் இருந்தும் 6ஆம் இடத்திலேயோ இல்லை 12ஆம் இடத்திலேயோ அல்லது 8ஆம் பாவத்திலேயோ குரு இருக்கிறார், அவர் நல்லது செய்ய வேண்டும், அவரே யோகர் சார், அவரே சுபர் சார் எங்கள் லக்கணத்துக்கு, ஆனால் அவர் மறைஞ்சிட்டாரே, நல்லது செய்வாரா, நல்ல சாரம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீர்களா? வருத்தப்பட வேண்டாம். ஏன் வருத்தப்படுறீங்க? கண்டிப்பாக குரு நல்லது செய்வாருங்க. என்ன ஒன்று, உங்களுக்கு யாரிடமாவது இருந்து அந்த குரு தசை நடக்கும் காலங்களில் அவமானம் ஏற்பட்டால், மன உளைச்சல் ஏற்பட்டால், அவமரியாதை ஏற்பட்டால் கண்டிப்பாக குரு உங்களுக்கு நல்லது செய்ய போறார் என்றுதான் அர்த்தம். கண்டிப்பாக நல்லது செய்வார். முதலில் ஆரம்பத்தில் குரு கெடுதல் செய்தாலும் மறைந்த காரணத்தினால் மீண்டும் அவர் நல்லது செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக அவர் தனகாரகன் அல்லவா? ஆகையால் கண்டிப்பாக செல்வம் செல்வாக்கை கொடுக்கும், ஒரு உயர்ந்த அமைப்பை கொடுக்கும், மதிப்பு மரியாதையை தேடி கொடுக்கும். அந்த அவமானத்தில் இருந்து, அந்த அவஸ்தையில் இருந்து, அந்த தொந்தரவில் இருந்து நீங்கள் விடுதலையாவதற்கு வழியை தேடி கொடுப்பார். கண்டிப்பாக குருவால் நன்மை உண்டாகும். நட்புகளே, வாழ்க வையகம். குருவின் பாதம் தொட்டு வாழ்க வளமுடன். என்றும் குருவிலேயே செல்கிறேன். குருவழியே போற்றி, குருவழியே போற்றி.